6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் வி.ஏ. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வர்ணித்தவர் வி.ஏ. ஸ்மித். இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என சொன்னவர் சா. அகத்தியலிங்கம். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது 8வது அட்டவணையின்படி 14 மொழிகள் மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருந்தது. தற்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கின்றன. இந்த 22 மொழிகளில் ஆங்கில மொழி கிடையாது. இந்திய அரசால் முதலில் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது 2004ஆம் ஆண்டு. தற்பொழுது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதி மவுண்ட் சின்ராம் மேகாலயாவில் இருக்கு. குறைந்த அளவு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதி ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய பகுதி சின்னக்கல்லார்.